நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றாள் ஓடுவதில்லை, வாடி நின்றாள் ஓடுவதில்லை. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனுக்களித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. சூப்பர் சாங், ஆல்வேஸ் நம்ம மனசுல பதிஞ்சிருக்கிற ஒரு பாடல். ஸோ நீங்க உங்களோட வாய்ஸ்ல வந்து அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. எம்எஸ்வி சார், இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி உங்களோட கருத்து? ரொம்ப நல்லா இருந்தது, ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ சார். எம்எஸ்வி சார், பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களோட ஒரு நண்பர், அவரோட ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து நீங்கள் பழகிருக்கீங்க. இப்படி பல அடையாளங்கள் உங்களுக்கு உண்டு. அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குவாலிட்டி அப்படின்னா எதை சொல்வீங்க? அவர் வந்து ஒரு தன்னடக்கம் உள்ளவர். எப்போ வந்தாலும் பாட்டுகளை பாட சொல்லி கேட்டு நம்ம திருப்தியாகிற வரைக்கும் பாடிட்டு போவார். அப்படி ஒரு மேதை. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ வெரி மச். அடுத்ததா ஜட்ஜஸ். ரமேஷ் ரியலி டிட் வெல். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்கள் அந்த ஃபீல் என்னதுன்னு புரிஞ்சுன்னு நீங்கள் பாடினீங்க. தட் இஸ் த மெயின் திங் இந்த பாட்டில். பிபிஎஸ் சார் சொல்லும்போது அவரோட ஸ்ட்ரெயிட்டாக அவர் ஹார்ட்டில் இருந்து தான் அவரோட சிங்கிங் அண்ட் அவர் வாய்ஸ் ஒரு மயிலிறகு மாதிரி இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் அப்படியே தழுவி போயிடும். அந்த வாய்ஸோட குவாலிட்டி உங்களுக்கு அவ்வளோ குவாலிட்டின்னு இருக்கு சொல்ல முடியாது. பட் வாட் எவர் அந்த பாட்டோட ஃபீல் நீங்கள் பாடும்போது வெரி குட். கொஞ்சம் சரணத்தை கொஞ்சம் கீழே நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேக்கியாக இருந்தது. பட் ஸ்டேஜில் வந்து டெஃபினட்டாக கொஞ்சம் டிஃபிகல்ட். இந்த காம்படிஷன் இஃப் யூ ஹாவ் டு கோ அ லாங் வே, அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிங்க. நல்ல எதிர்காலம் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஐ திங்க்